ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஆதரவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிடுறேன். ஸோ எக்ஸல் கற்றுக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தேவையான வீடியோவை நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதை தான் நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபினான்சியல் அனலிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னாலோ, அல்லது இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கு எக்ஸலில் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஃபார்முலாக்கள் அனைத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தொகுத்து ஒரே வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் அனலிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஃபார்முலாக்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கும் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 10 ஃபார்முலாஸ் 10 லைன் தான் போட்டிருக்கேன். பட் இதில் நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாக்கோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே வரும். இந்த 15 ஃபார்முலாக்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஒரு ஃபினான்சியல் அனலிஸ்ட் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் சூப்பராக செய்ய முடியும். சரி, முதல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கப் ஃபார்முலா. ஸோ லுக்கப் ஃபார்முலா எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற ஃபார்முலா. ஏன்னா உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு தேவையான வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லுக்கப் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லுக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விதமான லுக்கப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா எக்ஸ் லுக்கப்னு சொல்லுவோம், இல்லைனா வி லுக்கப்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹச் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வி லுக்கப் ஃபார்முலாவை தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய டேட்டா இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி, அதே மாதிரி ப்ராடக்ட் நேம், இந்த மாதிரி வெர்டிக்கலாக அலைன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வேல்யூஸை லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வி லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பாருங்கள். ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு வி லுக்கப் போட்டுக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இல்லைனா அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதையே இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கான வி லுக்கப் வேல்யூவை எடுத்துகிட்டு வரலாம். வி லுக்கப்னு போட்டுறோம். சாரி, லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துக்கிறோம். இப்போ காலம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த ப்ரைஸ் எத்தனையாவது காலமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ 1 2 3 தேர்டு காலமில் இருக்குது. அப்போது 3,0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையுமே லுக்கப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதற்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹச் லுக்கப். ஸோ இங்கே பார்த்தீங்க டேட்டா எல்லாமே வெர்டிக்கலாக அலைன் ஆகி இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஹரிசாண்டலாக அலைன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வேல்யூஸை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் ஹச் லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கோங்க, ஹச் லுக்கப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போது லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு இப்போது உங்களுக்கு எத்தனையாவது ரோவில் இருந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 1 2. ஸோ 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு நேராக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி தான் ஹரிசாண்டல் லுக்கப் வேல்யூ ஒர்க் ஆகும். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் லுக்கப். நீங்கள் மேபி ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் லுக்கப் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வி லுக்கப் அண்ட் ஹச் லுக்கப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் லுக்கப் அப்படின்னா என்னென்னா இதுவும் வி லுக்கப்பும் கிட்டத்தட்ட சேமாக தான் ஒர்க் ஆகும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். வி லுக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சைடு இருந்து அந்த இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இங்கே லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ என்னென்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த காலம் இந்த நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர வேல்யூவுக்கு ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வி லுக்கப்பை யூஸ் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் லுக்கப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் லுக்கப்பும் கிட்டத்தட்ட சேமாக தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறத போடுங்க. லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த காலமில் இருந்து வேல்யூஸை லுக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த காலமை இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வி லுக்கப்பில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் இல்லையா, இதில் இந்த காலமை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். கமா
ரிட்டர்ன் அரே அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா? அப்போ ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அங்கே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நேராக என்ன இருக்கோ அதை உங்களுக்கு லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு காலம் எந்த பிளேஸில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எக்ஸ் லுக்கப் உங்களுக்காக இந்த வேலையை சூப்பராக வந்து செய்யும். அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு எக்ஸ் லுக்கப் ஃபார்முலா வந்து இல்லை, அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஈக்குவல் கொடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த வேல்யூவை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமோ அந்த வேல்யூவை இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரைஸ் தான் வேணும். ஸோ கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போது மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. லுக்கப் வேல்யூக்கு மொபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கம்மா கொடுத்துருங்க. லுக்கப் அரேயில் இந்த அரேயை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுங்க. தென் எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் காலம் எங்கே இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட எக்ஸ் லுக்கப் மாதிரியே இது ஒர்க் ஆகி உங்களுக்கு இந்த வேல்யூவை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ் லுக்கப் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணி வேல்யூஸை லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ சம் இஃப் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சம் இஃப்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சம் இஃப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்மை பண்ணுறீங்க அப்படின்னா சம் இஃப் ஃபார்முலா. மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்மை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபினான்சியல் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்காக தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு, ப்ராடக்ட்டு, கேட்டகரி இது வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம இந்த டோட்டல் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அப்போ 2 கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது சம் இஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். சம் ரேஞ்ச் அப்படின்னா சேல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இப்போ இதில் ப்ராடக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு இந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு மறுபடியும் இந்த கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போது இதை செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கேட்டகரியில் வரக்கூடிய இந்த 2 மேட்ச்லையும் வரக்கூடிய வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம் பண்ணி இந்த சம் இஃப்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துரும். ஸோ இது உங்களுக்கு நிறைய இடத்துல ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக இஃப் அண்ட் இஃப் எரர் ஃபார்முலா. ஸோ இஃப் ஃபார்முலாவை ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கண்டிஷன் வேலையை வந்து செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கு இந்த இஃப் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு எரர் நடக்குது அப்படின்னா அந்த எரருக்கு மாற்றாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இஃப் எரர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஃபார்முலாவையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நேம் இருக்குது, டார்கெட் சேல்ஸ் இருக்குது, ஆக்சுவல் சேல்ஸ் இருக்குது. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டார்கெட் சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போது லாஜிக்கல் டெஸ்ட் வந்து போடலாம். இதை விட கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இது கிரேட்டர் தென் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறோம், டார்கெட் அச்சீவ்டு. இல்லை அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ள டார்கெட் நாட் அச்சீவ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் டார்கெட் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இது C6 வந்து பார்த்தீங்கன்னா இது C6 பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லாஜிக் தப்பு. ஸோ இதை இப்படி வந்து பார்க்கணும், அதாவது D6 ஹையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ்டா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த மாதிரி லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போது இஃப் எரர் ஃபார்முலாவை எதற்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது இங்கே க்ரோத் ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்குது. இதிலேருந்து எப்படி க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கிறத எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு லாஸ்ட் மந்த் சேல்ஸு இந்த மந்த் சேல்ஸு மைனஸ் லாஸ்ட் மந்த் சேல்ஸு இதோட டிஃப்ரென்ஸை
நம்ம டிவைட் பண்ணி லாஸ்ட் மந்தோட சேல்ஸோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ போட்டுட்டு ஜஸ்ட் பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ 9% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வருது. இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணலாம். இங்கே நமக்கு டிவ் அப்படிங்கிற எரர் வருது. ஏன்னா இங்கே லாஸ்ட் மந்த்துக்கு வந்து எந்த ஒரு சேல்ஸுமே நடக்கலை. ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு எரர் வருது இல்லைன்னா 0 வச்சு வருது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனை செய்யணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0% அப்படின்னு போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இஃப் எரர் அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு இது இந்த ஃபார்முலாக்குள்ளே கமா போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல 0% அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இங்கே 0% அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வரும்போது நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இஃப் எரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே 0%ன்னு போட்டிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் வேறு ஒரு ஃபார்முலாவை வந்து நான் அப்ளை பண்ணணும்னா கூட நான் வந்து பண்ண முடியும். அதை அந்த எக்ஸல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த இஃப் எரர் ஃபார்முலாவெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதற்கான செப்பரேட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு EO மந்த் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நார்மல் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மந்தோட எண்ட் டேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு டேட் இருக்குது. அந்த மந்தோட எண்ட் டேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த EO மந்த் அப்படிங்கிற இந்த எண்ட் ஆஃப் மந்த் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் மந்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமா போட்டுட்டு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதோட எண்ட் டேட்டை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ அதோட ஃபார்மேட்டை மட்டும் நான் டேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஜானுன்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் 2 இப்போ இங்கே ஒரு டேட் இருக்குது. இன்னும் ஒரு 5 மாதம் கழித்து அதோட எண்ட் டேட் எனக்கு வேணும் ஒரு பர்பஸுக்காக அப்படின்னா அதை நீங்கள் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு இங்கே அந்த 0 அப்படிங்கிறத போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல 5 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா போதும். இந்த மாதத்துக்கு அடுத்து 5 மந்த்ஸ் கழித்து எப்போ எண்ட் டேட் வரும் அப்படிங்கிறதையும் இந்த எண்ட் ஆஃப் மந்த் EO மந்த் இந்த ஃபார்முலா மூலமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட் வந்து நான் கொடுப்பேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா PV, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. இனி நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வேலைகளை செய்யும்போது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ PV அப்படின்னா என்னென்னா ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து PVயோட சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு 5 இயர்ஸில் 1 lakh ரூபி வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற வேல்யூவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா உங்களால் அந்த ப்ரெசன்ட் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் 6% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6% அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷம் அப்படிங்கிறதுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். மந்த்லி பேமெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சின்டெக்ஸ் படி PV அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த 6%-ஐ 12ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் கமா கொடுத்துட்டு இந்த வேல்யூவையும், அதாவது இந்த NPER அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ இயரை வந்து பார்த்தீங்கன்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மந்த் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கமா கொடுத்துட்டு மறக்காமல் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுட்டு அதுலேருந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் மூலமாக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும் என்பது உள்ளிட்ட எல்லா விவரங்களையுமே நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா FV, அதாவது
ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு 10,000 ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வித் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ் இல்லைனா 10 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் எவ்வளவா க்ரோ ஆகி இருக்கும் வித் சர்டைன் இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் க்ரோ ஆச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்கள் இந்த ஃபியூச்சர் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பீரியட்ஸ் இருக்குது, மந்த்லி டெபாசிட் எவ்வளவுன்னு இருக்குது, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எஃபின்னு போட்டுட்டு அந்த பர்சன்டேஜை 12ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள் பர் மந்த்துக்குன்னு. கமா கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இயரை 12ஆல் மல்டிப்ளை அதை மைனஸில் கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமா இந்த 0 இருக்குல்ல, இந்த 0ல் எவ்வளவு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பல்காக வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இந்த ஃபியூச்சர் வேல்யூ கண்டிப்பாக இந்த க்ரோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த எஃப்வி அப்படிங்கிற ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த எக்ஸல் ஷீட்டில் நானே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா என்பிவி, அதாவது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸும் இருக்குது ஒரே அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா, எதில் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அதாவது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஆர் இந்த 10% அதே மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்போம் சின்டெக்ஸ். ஸோ இதில் அந்த B3 to B7 அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா பர் இயருக்கு, அதுதான் இது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸில் வந்து நம்ம இங்கே போட்டிருப்போம். பட் நீங்கள் அதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணும்னா, இதில் இருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ இங்கே நான் 10% அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதற்கான மீனிங் என்னென்னா, நான் இன்னொரு பிஸ்னஸில் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இது லாபகரமானதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எனக்கு இதில் 24,000 வருது. ஸோ இது இந்த என்பிவி ஃபார்முலா கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த பிஸ்னஸில் நான் 50,000 போடுறது தான் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சப்போஸ் இன்னொரு பிஸ்னஸில் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு இதை விட அது ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த என்பிவி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து வருதுங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை பர்சன்டேஜை இன்னொரு பிஸ்னஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை இன்புட்டாக கொடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸோட க்ரோத் ரேட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராஃபிட்டபுளாக இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்னென்னா ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த ஃபார்முலா எதற்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லிங்காக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும், இல்லை அதே மாதிரி ஏற்கனவே ரிப்பீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் இந்த ஃபார்முலா எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதோட ரியல் ஃபியூச்சர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ரியல் டைமில் வந்து இதை ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே கேஷ் ஃப்ளோ வந்து இருக்குது, பர் இயருக்கு இங்கே வந்து போட்டிருக்கோம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதாவது இதோட எவ்வளவு க்ரோத் ரேட் இருக்குது அப்படிங்கிற ஃபார்முலா தான் இந்த ஐஆர்ஆர் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ ஐஆர்ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. E4லேருந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 20% இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போ ஓவரால் பிஸ்னஸ் ரேட்டை வந்து நீங்கள் 10% தான் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு 20% இதில் ரிசல்ட் வருது அப்படின்னா,
அப்போ நீங்க எதிர்பார்த்தத விட உங்களுக்கு அதிகமா லாபம் இந்த பிசினஸ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன். சப்போஸ் நீங்க இப்ப ஒரு 25% எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 20 தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரேட்ட விட இது அதிகமா இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு குரோத்ல வந்து குரோத் சைடு வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மீனிங். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிஏஜிஆர். இந்த ஃபார்முலா எதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய குரோத் ரேட்டு பர் இயர்க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிஏஜிஆர் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். அதாவது எண்டிங் வேல்யூவை இனிஷியல் வேல்யூவோட நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு ரூட்டில் 1/, எத்தனை இயர் அப்படிங்கிறத போட்டுட்டு -1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜில் இது குரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே B6 வந்து இதுதான் ஹையஸ்ட் பொசிஷன். இதை வந்து இதில் டிவைட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் இது எத்தனை இயர்? ஸோ 5 இயர்ஸ். ஸோ இங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/5 அப்படிங்கிறத போட்டேன், -1 அப்படிங்கிறதையும் போட்டுட்டேன். அப்போ 22.4%. அப்போது இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 22.4% ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான முக்கியமான ஃபார்முலாக்கள் அனைத்தையுமே நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது தவிர ஏகப்பட்ட ஃபார்முலாஸை நம்ம சேனலில் நான் சூப்பர் வீடியோவாக எக்ஸாம்பிளோட போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா கூட நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதற்காகவே செப்பரேட் பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களையும் பாருங்கள். ஸோ நீங்களும் எக்ஸலில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையுமே ப்ராக்டிஸ் ஷீட்டும் வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.